ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நாங்கள் எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா பொள்ளாச்சி தாங்க வந்திருக்கோம். அதாவது வந்து எங்களுக்கு ஒரு நேர்த்தி கடன் இருந்துச்சு. நாங்கள் ஒரு வேண்டுதல் வச்சுருந்தோம். அந்த வேண்டுதல் வந்து சரியாக நடந்துருச்சு அப்படிங்கிறனால நாங்கள் சாமிக்கு வந்து புடவை எடுத்து சாத்துறோம் அப்படின்னு வேண்டியிருந்தோம். அதாவது அந்த கோயில் இருக்கிற எல்லா சாமிக்குமே எடுத்து சாத்துறோன்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி வேண்டுதல் நிறைவேறிச்சு. நாங்கள் வந்து புடவை எடுக்கலான்னு வந்திருந்தோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு விஷயம் பண்ணும்போது ஸ்வீட் எடுக்கணும் அப்படிங்கிறனால முதல்ல ஏதாவது சாப்பிட்டு போயிடலாம் அப்படிங்கிறனால நாங்கள் வந்திருந்தோம். இந்த கடைக்கு வந்தோடனே டீயும் பணியாரம் தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். அந்த பணியாரம் பார்த்திங்க அப்படின்னா கருப்பட்டி பணியாரம் ரொம்ப நல்லா இருந்தது. கொஞ்சம் ரஃப்பாக இருந்தது, ரொம்ப சாஃப்டாக இல்லாமல் ரஃப்பாக இருந்துச்சு. ஸோ நல்லா கடித்து அதை சாப்பிட்டு முடிச்சிட்டோம். அப்புறம் சரி என்ன பண்ணலான்னா உளுந்த வடையும் இருந்தது. ஆளுக்கு ஒரு உளுந்த வடை வாங்கி சாப்பிட்டுட்டு அப்புறம் டீ குடித்தோம் சூடாக. நல்லா இருந்தது. ஈவினிங் டைமுக்கு ஒரு ஸ்நாக்ஸும் டீயும் குடிச்சிட்டு போயிடலாம் அப்படின்னு பார்த்தோம். அப்புறம் அந்த அக்கா வந்து இங்கே ஸ்பெஷல் வந்து உண்ணியப்பம் தான், இதை ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொன்னாங்க. அதாவது வந்து கச்சாயம் மாதிரி இருக்கும் இல்லைங்களா, உண்ணியப்பம் கச்சாயம் இதெல்லாம் சேர்ந்து குட்டியாக போட்ட மாதிரி இருந்துச்சு. அது ஒரு மாதிரி கிறிஸ்பியாக இருந்துச்சு, ஒரு மாதிரி முறுமுறுன்னு ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதையும் சாப்பிட்டுட்டு நாங்கள் வந்து ஷாப்பிங் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு இருந்தோம். நீங்களே பாருங்களேன், உண்ணியப்பம் மாதிரி இருக்காது, கச்சாயம் மாதிரி இருக்காது. ஸோ அடுத்து வந்து நாங்கள் வந்து டீயும் குடிச்சிட்டு இந்த கடையிலேருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி ஏதாவது வீட்டுக்கு தேவையான பொருள் வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்னு பார்த்தா, அதாவது வீட்டுக்கு ஸ்நாக்ஸ் கொஞ்சம் வாங்கிக்கலாம் அப்படின்னு. அப்புறம் வீட்டுக்கு ஏதாவது ஸ்நாக்ஸ் வாங்கிக்கலாம் அப்படின்னு அதையும் வாங்கிட்டு நாங்கள் கிளம்பிட்டோங்க. அப்புறம் நான் நேராக கடைக்கு வந்துட்டோம். அம்மனுக்கு வந்து புடவை வந்து நாங்கள் இதாங்க பார்த்துருந்தோம். ஸோ ட்ரெடிஷ்னலாகவே எப்பயும் போலவே எடுத்துக்கலாம் அப்படின்னா, இப்போலாம் வந்து அம்மனுக்கு வந்து நம்ம நார்மலாக கட்டக்கூடிய பட்டு புடவையே வந்து நல்லா ப்ளீட் எடுத்து அழகாக கட்டிடுறாங்க. இருந்தாலும் நம்ம வந்து சம்பிரதாயப்படி நம்ம வந்து ட்ரெடிஷ்னல் மெத்தடே கொடுத்துடலாம் அப்படிங்கிறனால வாராகி அம்மனுக்கும் வாராகி அம்மனுக்கும் அதுக்கப்புறம் கருப்பராயன் சாமிக்கு, அப்புறம் வீரபத்ரேஸ்வரர் அப்படி இருக்கார்ல அந்த சாமிக்கு, அப்புறம் விநாயகருக்கு, இது எல்லாம் சேர்த்து கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு 6 சாமிக்கு வந்து நாங்கள் புடவை எடுத்திருந்தோம். ட்ரெஸ் எடுத்திருந்தோம். அங்கவஸ்திரம், வேஷ்டி, 2 சாரீ இதெல்லாம் எடுத்திருந்தாங்க. எடுத்துட்டு கரெக்டாக ஒரு பில்லு வந்து ஒரு பரவாயில்ல, மினிமல் ரேட்டில் தான் பில் இருந்துச்சு. பரவாயில்ல தான். பொள்ளாச்சியில் வந்து நிறைய கடையில் வந்து ரேட் அதிகமாக இருக்குது. ஏன்னா நம்ம டவுன் ஹாலில் வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணி பொள்ளாச்சியில் ஓரளவு ரேட் அதிகமாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ சாமிக்கு நாங்கள் ஸ்டாண்டெல்லாம் எடுத்து முடிச்சுட்டு நேராக வந்து எந்த பொருள் எடுத்தாலும் 10 ரூபா அந்த கடைக்கு வந்துட்டோம். பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து பெருசாக ஒன்றும் வாங்கலை. இருந்தாலும் போய் பார்க்கலாம், ஏதாவது இருந்தால் வாங்கிக்கலாம் அப்படிங்கிறனால தான் நான் போயிருந்தேன். என் ஹஸ்பண்ட் வந்து இங்கே நின்று ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறேன், தம்ப்நெயிலில் வைக்கிறதுக்கு நம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ல, இங்கே நின்றுன்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்துகிட்டு இருந்தார். முன்ன மாதிரி அவர் ஃபோட்டோலாம் முன்ன மாதிரி வீடியோ எடுக்கிறதுக்கு ரொம்ப வெட்கப்படுறாரு. நான் வந்து இந்த கடையில் எதுவுமே வாங்கலை, கொஞ்சம் பொருள் தான் வாங்கினேன். அதை நெக்ஸ்ட்டு வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அங்கே எங்களோட லேபருக்கு ஒரு ட்ரெஸ் எடுக்கணும் அப்படிங்கிறனால நாங்கள் வந்து ஆஃபீஸ் ஸ்டாஃபுக்கு ட்ரெஸ் எடுக்க வந்திருந்தோம். இதெல்லாம் எடுத்து முடிச்சுட்டு அப்புறம் ஃபியூயல் போட்டுக்கலாம் அப்படிங்கிறனால நாங்கள் வந்து ஃபியூயல் ஸ்டேஷன் வந்துட்டோம். வண்டிக்கு டீசல் போட்டுட்டு அதுக்கப்புறம் அப்படியே ஏர் செக் பண்ணிவிட்டு போயிருந்தோம். அப்புறம் ஹஸ்பண்ட் அதுக்குள்ளே காரில் கொஞ்சம் தண்ணியெலாம் ஊற்றி க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இது என்ன அப்படின்னா குப்பை, நான் வீட்டிலேருந்து குப்பை எல்லாத்தையும் பேக் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். டிக்கியில் வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டோம். இங்கே எங்கேயாவது தூர வீசிக்கலாம் அப்படிங்கிறனால இங்கே டஸ்ட்பினில் போட்டுட்டு, ஏன்னா வந்து எங்கள் வீட்டில் வந்து குப்பைக்காரங்க வரும்போது நான் தூங்கிடுவேன். அதனால் எல்லாத்தையும் பேக் பண்ணி வச்சு நாங்கள் வெளியில் வரும்போது நாங்கள் வந்து வீசிடுவோம். இப்போ பாருங்களேன், பைபாஸில் நாங்கள் அப்படியே வந்துக்கிட்டே இருக்கோம்ல. இது வந்து கற்பகம் காலேஜ் இப்போ வரும். ஏன்னா ஹஸ்பண்ட் படித்தது வந்து கற்பகம் யூனிவர்சிட்டியில் அப்படிங்கிறனால அதை பார்க்கும்போதெல்லாம், அதாவது இந்த பொள்ளாச்சி ரோட்டில் நாங்கள் போனோம்னாலே எங்களுக்கு வந்து அதிகமாக வந்து இதை பற்றி தான் பேசிகிட்டே இருப்பாங்க. நான் இங்கே தான் படித்தேன், ஒரு 5 வருஷம் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸு. இந்த ரோடு முன்னாடி வந்து இந்த ரோடு வந்து ரொம்ப கடையெல்லாம் இருக்காதுங்களாமா, ரொம்ப இந்த சுவரெல்லாம் இருக்காது, இந்த ரோடெல்லாம் இருக்காது, இவ்வளோ கன்ஸ்ட்ரக்டட் பில்டிங்கெல்லாம் இருக்காது, ஹோட்டல் இருக்காது, எதுவுமே இருக்காது, காலேஜ் மட்டும்தான் ஒரே ஒரு பில்டிங்கு அப்படின்னு நிறைய கதைகள். அதாவது பழைய கற்பகம் யூனிவர்சிட்டியை வந்து கற்பகம் காலேஜ் வந்து அந்த இடத்துல எப்படி இருந்துச்சு அது எல்லாத்தையுமே சொல்லிகிட்டே இருப்பாங்க. அதனால் வந்து
இந்த இடம் மட்டும் இல்லை, இந்த பொள்ளாச்சி ரோடே வந்து அவருக்கு நிறைய மெமரிஸ் கொடுத்துருக்கு அப்படிங்கிறனால எல்லாத்தையுமே என்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ரிப்பீட்டடாக அந்த வழியை நம்ம ஒரு 100 வாட்டி போனாலும் 100 வாட்டியுமே சொன்னதை தான் என்கிட்ட சொல்லிகிட்டே இருப்பார். அவருக்கு ஒரு ஜாலி போல் பழைய மெமரிஸை வந்து நம்ம ஒய்ஃப் கிட்ட சொல்கிறோம் அப்படிங்கிறது. ஸோ நானும் என்ன தான் பண்ணுறது, அவன் சொல்லியே பழகிட்டான், நான் கேட்டே பழகிட்டேன் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து அவங்க சொல்கிறதெல்லாம் கேட்டுகிட்டே இருப்பேன். என்னதான் இருந்தாலும் நம்ம படித்தது, நம்ம வந்து போனது வரதெல்லாம் ஒரு நீங்கா நினைவுகள் இல்லை. அந்த மெமரிஸ் எல்லாம் என்கிட்ட சொல்லிகிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து எப்போவுமே நாங்கள் இந்த ரோட்டில், பொள்ளாச்சி ரோட்டில் நாங்கள் அடிக்கடி போய்கிட்டே தான் இருப்போம். ஏதாவது மனசுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, நாங்கள் கொஞ்சம் சில் அவுட் பண்ணணும் அப்படின்னாலே நாங்கள் பொள்ளாச்சிக்கு இந்த டேமுக்கெலாம் போயிடுவோம். அதனால் நிறைய பேசிகிட்டே தான் போவோம். பார்த்திங்கன்னா நாங்கள் பொள்ளாச்சி ரீச் ஆகிட்டோம். போனோடனே குழந்தைங்களுக்கு இது போடுறதுல இந்த பொம்மையெல்லாம் இருந்தது. இதெல்லாம் வாங்கலாம் அப்படின்னு பார்த்தா, சரி எதுக்கு வாங்கி எப்போ இருந்தாலும் உடச்சி வேஸ்ட் ஆகிடும், அதனால் வேண்டாம் அப்படின்ட்டு சும்மா ரேட்டு மட்டும் கேட்டுட்டு வந்துட்டேன். அந்த ரேட் பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு பொம்மை வந்து 100 ரூபான்னு சொன்னாங்க. நீங்கள் வீடியோ எடுக்கிறீங்க அப்படிங்கிறதுனால வேணால் நான் ஒரு 70 ரூபாய்க்கு கொடுக்குறேன் அப்படின்னு ஒரு அளவு நமக்கு குறைச்சி வந்துட்டாப்புல. இருந்தாலும் சரி பரவாயில்ல, ஏன் வேஸ்ட் பண்ணிவிட்டு அப்படின்னு நான் இந்த பொம்மையை வாங்கவே இல்லைங்க. சும்மா இவர் போய் ஹிந்திக்காரங்களை மிரட்டிட்டு கொஞ்சம் ஃபன் பண்ணிவிட்டு நாங்கள் அந்த இடத்த விட்டு வந்துட்டோம். நீங்களாம் இதெல்லாம் வாங்குறீங்களா? உங்களுக்கு இது உங்களோட ஏரியாவில் இது எவ்வளோ ரேட்டு சொல்கிறாங்கங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லிவிடுங்க கைஸ். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டே இருங்க. பொள்ளாச்சியில் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றும் பெரிய கம்பேரிட்டிவாக ரேட்டு வந்து எல்லா இடத்துலையுமே இருக்கிற மாதிரி தான் இருக்குது. இப்போ டவுன் ஹாலில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா கோயம்புத்தூரில் எல்லாமே ஓரளவு வந்து கம்மியாக தான் இருக்குமே. ஆனால் இங்கே அதிகம் தான், அதை நான் வந்து கண்டிப்பாக சொல்லிடுறேன். அப்புறம் ஜெராக்ஸ் கடைக்கு வந்திருந்தோம். ஒரு சில விஷயங்கள் பிரிண்ட் அவுட் எடுக்கிற மாதிரி இருந்தது. எங்கள் ஆஃபீஸ்க்கு தேவையான விஷயத்தை அது பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு நாங்கள் அப்படியே சரி ஓகே அப்படின்ட்டு நாங்கள் வந்து ஜூஸ் குடிக்க வந்துவிட்டோம். பாதாம் பால் தாங்க குடிக்க வந்தோம். நான் வந்து நல்லா சில்லுன்னு பாதாம் பால் குடித்தேன். ஹஸ்பண்ட் வந்து நல்லா ஹாட் மில்காக குடித்தாங்க. இங்கேயுமே வந்து ஏன்னா இந்த இடத்துல வந்து பஸ் ஸ்டாண்ட் விட்டு இறங்கினோடனே பக்கத்துலேயே தான், அது பஸாருக்குள்ளே வந்தோம்னா முன்னாடியே இந்த கடை இருக்குது. அப்படிங்கிறதுனால நிறைய பேர் பொள்ளாச்சியில் உள்ளவங்க அண்ட் பொள்ளாச்சிக்கு வந்தவங்க எல்லாருக்குமே இந்த கடையை நல்லா ஞாபகம் இருக்கும், தெரியும்னு நினைக்கிறேன். அண்ட் பாதாம் மில்க்குமே வந்து இங்கே 30 ரூபா தான் பாதாம் மில்க்கு. அப்புறம் வந்து பாதாம் காஃபி, ரோஸ் மில்க்கு, இது மாதிரி எல்லா வெரைட்டிஸுமே இருந்தது. சரி பாதாம் மில்க் குடிச்சிட்டு நாங்கள் நேராக வந்து பாப்பாவுக்கு வந்து ட்ரெஸ் எடுக்கலான்னு வந்திருந்தோம். ட்ரெஸ்ஸுன்னு இல்லை, போய் பார்ப்போம் நல்லா இருந்தால் எடுக்கலாம் அப்படிங்கிறனால நான் வந்திருந்தேன். பாப்பாவுக்கு ட்ரெஸ் எடுக்கலாம், ஏன்னா நாளைக்கு கோயிலுக்கு போகணும், ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது அப்படிங்கிறனால பாப்பாவுக்கு மட்டும் ட்ரெஸ் எடுக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. பாப்பாவுக்கு எந்த சைஸுமே நல்லா இல்லை. இந்த க்ரீன் கலர் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் வந்து 180. மற்ற சைஸை விட பாப்பாவுக்கு இந்த சைஸு தான், இந்த ட்ரெஸ் தான் நல்லா இருந்த மாதிரி இருந்துச்சு. அப்படிங்கிறனால இந்த க்ரீன் கலர் ட்ரெஸ்ஸை மட்டும் நான் பாப்பாவுக்கு எடுத்துகிட்டு வந்தாங்க. எனக்கு அது ஓகே, சாட்டிஸ்ஃபைட் ஆகிட்டு. ஆனால் ஹஸ்பண்டுக்கு வந்து இந்த ட்ரெஸ் எடுக்கட்டுமா, இது நல்லா இருக்குமா, அது போடலாமா, இது போடலாமா அப்படின்னு. அதாவது நான் ரொம்ப விரும்பினதே பெண் குழந்தை பிறக்கணும் அப்படின்னு நினச்சதே வந்து இது மாதிரி கலெக்ஷனுக்காக தான். ஸோ அதே மாதிரி எனக்கு கிடச்சிருச்சு கைஸ். இது என்ன, இவங்கெல்லாம் எதுக்காக பூ கட்டுறாங்க அப்படிங்கிறத நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக நிறைய விஷயங்களை நான் அடிக்கடி ஷேர் பண்ணலான் இருக்கேன். யூசோ வ்ளாக்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் டெய்லியும் ஒவ்வொரு இடத்துக்கு போகிறதையும் என்னோடய லைஃப்பில் என்ன நடக்குதுங்கிறத நான் உங்களுக்கு வ்ளாகில் சொல்லிடுறேன். தேங்க்யூ கைஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களுக்கு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. நீங்கள் பொள்ளாச்சி போயிருக்கீங்களா? பொள்ளாச்சியில் எங்கே ரொம்ப குறைஞ்ச பொருள் இருக்குது அப்படிங்கிறத சொல்லுங்கள். நாங்கள் அந்த இடத்துல போய் நாங்கள் ஷாப் பண்ணுறோம். அண்ட் வேறு எங்கேயாவது போய் ஷாப்பிங் பண்ணணும், டீட்டெயில் வேணும் அப்படின்னா அதையும் சொல்லுங்கள், நான் வ்ளாக் எடுத்து போடுறேன். தேங்க்யூ ஆல் ஃபார் வாட்சிங்.